சிபி இங்க வாடா. Yeah. That's what I was talking about yesterday. Hey, one second. என்னம்மா? எது வேலையா இருக்கியா? ஆமாம்மா, ஒரு முக்கியமான கால்ல இருக்கேன். என்ன விஷயமா? Hey, I'll call you back. Okay. சொல்லுமா. நீ அந்த சம்யுக்தாவை விரட்டி விட்டல்ல? அதுக்கு என்ன இப்போ? நல்ல காரியம் பண்ணடா. நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு இருந்த, நீயே புரிஞ்சுக்கிட்ட. அது அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு செட் ஆக மாட்டாடா, உனக்கும் செட் ஆக மாட்டா. அதான் நானே சொல்லிட்டேனேம்மா. பரவாயில்லடா, இப்பெல்லாம் நீ ரொம்ப நல்ல நல்ல முடிவா எடுத்துட்டு இருக்க சிவி. நம்ம பிசினஸையும் பொறுப்பா பாத்துக்கிற, அத்தைக்கும் உன் மேல நல்ல மரியாதை வந்துட்டு இருக்கு. சரி, இப்ப எதுக்கு இவ்வளவு ஐஸ் வச்சிட்டு இருக்க? இல்லடா, இந்த வீட்டோட மூத்த புள்ள நீ பொறுப்பா இருக்கும்போதே உனக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணிட்டோனா அப்புறம் உன்னை யாராலையும் அசைக்க முடியாதுல்ல. நான் இப்ப கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டேனா? இல்ல மாப்ள, நீ கேட்கலனாலும் காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்களோட கடமை. மாமா ப்ளீஸ், இந்த விஷயத்தை பத்தி யாரும் என்கிட்ட பேசாதீங்க. டேய், அப்ப கல்யாணம்? மா, எனக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்றேம்மா, விடுமா. அப்படியெல்லாம் தட்டி கழிச்சு பேசாதடா. உங்க அப்பா இந்த நிலைமையில இருக்கும் போதே நான் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்டா. மா, என்ன சென்டிமெண்டா? நான் தான் சொல்றேன்லம்மா, விடுமா. திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காதீங்க. என்ன மீனா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறான் அவன்? என்னன்னு தெரியலண்ணே. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. வெண்பாவை சிபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. சரிண்ணே. அம்மா, ஏய், ஐயோ, என்னாச்சு? என்னம்மா, ஏன் அழற? தமிழ் எதுவும் சொன்னாலா? இல்லம்மா. அப்ப நான் அப்பா கிட்ட பேசணுமா? அப்பா கிட்ட பேசுனியா? என்னடி சொல்ற? ஆமாம்மா, இத்தனை வருஷம் அந்த ரூம்குள்ள போகவே மாட்டேன். அப்பாவை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்ல. இப்ப எனக்கு அந்த பயம் எல்லாம் போயிடுச்சுமா. அப்பா என்கிட்ட பதில் எதுவுமே பேசல. ஆனா அவர்கிட்ட நான் பேசினது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்பாவை இனிமே நம்ம வெளியில கொண்டு வந்து காட்டணுமா? எல்லாருமே மனசு விட்டு பேசணுமா? அப்பதான் அப்பா சரியாவாரு. தமிழ் இந்த விஷயத்துல நல்லதுதாமா பண்ணிருக்கா.